இன்றைக்கி எபிசோடில் ஹீரோயினோட வீட்டில் தான் காட்டுவாங்க. ஹீரோயினுமே அவள் தம்பிக்காக சாப்பாடெலாம் செஞ்சுட்டு வந்து எடுத்து வந்து கொடுப்பா. 2 பேருமே சாப்பிட்டுக்கிட்டே பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ஹீரோவை தான் காட்டுவாங்க. ஹீரோவுமே ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருப்பான். இங்கே ஏதோ பார்ட்டி நடக்கும், அந்த இடத்துக்கு தான் வந்திருப்பான். இவனை சுற்றி ஒரே பொண்ணுங்களாக தான் இருப்பாங்க. ஹீரோ இதில் வந்து கொஞ்சம் ப்ளே பாய் மாதிரி தான் இருப்பான். இவனை சுற்றி எப்போதுமே பொண்ணுங்க இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அங்கே கட் பண்ணால் ஹீரோவோட வீட்டில் தான் காட்டுவாங்க. அவங்க அப்பாவும் இவனோட ஸ்டெப் மதரும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. சின்ன வயசில் இவனோட அம்மா இறந்து போயிருப்பாங்க. இவங்க அப்பா 2வதாக இந்த லேடியை தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அவங்கக்கிட்ட தான் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குமே ஒரு பொண்ணு இருக்கும். அவன் என்ன தான் பண்ணுறான், கொஞ்சம் கூட உருப்படியாக எந்த விஷயத்தையுமே பண்ணவே மாட்டேன்றான், ஏதோ இன்னும் விளாட்டு பிள்ளை மாதிரி இருந்துகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவுமே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மாவுமே சரி விடுங்க, இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் சரியாயிடுவான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லை, நான் இவனை சின்ன வயசுலேருந்தே ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்ந்துட்டேன், கொஞ்சம் அப்போமே நான் அவனை அதட்டி வளர்த்துருந்துருக்கணும், அப்போனா இப்போ கொஞ்சம் ஒழுங்காக நடந்துட்டு இருந்திருப்பான். அவங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவனுக்கு ரொம்பவே நான் செல்லம் கொடுத்துட்டேன், அதனால் இப்போ சொல்கிறது எதையுமே கேட்கவே மாட்டேன்றான் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவுமே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதேபோல் செகண்ட் ஹீரோயினியை தான் ஹீரோவுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்லி இவங்க அப்பா முடிவு பண்ணியிருப்பாங்க. 2 ஃபேமிலியுமே முடிவு பண்ணியிருக்கோம். ஆனால் ஹீரோவுக்கு பிடிக்காது. ஆனால் செகண்ட் ஹீரோயினிக்கு ஹீரோவை ரொம்பவே பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து 2 பேருமே ஒன்றா தான் வளர்ந்துருப்பாங்க. அதனால் அவள் ஒன் சைடாக லவ் பண்ணுவாள் ஹீரோவை. ஆனால் ஹீரோவுக்கு பிடிக்காது. ஹீரோ அந்த மாதிரி ப்ளே பாய் மாதிரி தான் சுற்றிக்கிட்டு அலைவான். இவங்க அப்பாவுமே எப்படியாவது அந்த பொண்ணை இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு தான் பார்க்குறேன், இவன் எதுக்குமே சரிப்பட்டு வரமாட்டேக்கான். அவங்க அப்பாவை நேற்று தான் போய் மீட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட கொஞ்சம் காசுமே நான் கொடுத்தேன், உங்களோட பொண்ணை தான் என்னோட பையனுக்கு மேரேஜ் பண்ண போகிறோம், அதனால இந்த காசை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அமௌண்ட் அவங்க அப்பா கிட்ட கொடுத்துருப்பான். அவங்க அப்பா கொஞ்சம் பணப்பை மாதிரி தான், அதனால் அவனுக்கு காசு கிடச்சா போதுன்ற மாதிரி காசு கொடுத்த காசை வாங்கியிருந்திருப்பான். அதை பற்றி எல்லாமே அவங்க அம்மா கிட்ட சொல்லிகிட்டு இருப்பாங்க. சரி, இப்போ ஹீரோ எங்கே தான் போனான் அப்படின்றப்போ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வெளியே கிளம்பி போனான் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவுமே சொல்லுவாங்க. ஓ, திருப்பியுமே பார்ட்டி பண்ண போயிட்டானா, இவன் இதே வேலையை தான் சுற்றிட்டு இருக்கான், எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்களோடே தான் சுற்றுறான் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லிட்டு இருப்பாங்க. அதே டைம்க்கு ஹீரோட தங்கச்சியுமே மாடியிலேருந்து ஓடி வருவா. அப்பா இங்கே பாருங்கள், அண்ணன் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட டேபை தான் காமிப்பா. அப்போ பார்த்தா அதில் வந்துட்டு அந்த ஹீரோ கீழே விழுந்திருப்பான்ல, அதை ஹீரோயின்மே போஸ்ட் போட்டிருப்பாங்கல்ல, அதுதான் இப்போ ரொம்ப பயங்கர வைரல் ஆகிக்கிட்டு இருக்கும். இதை பார்த்து இவங்க அப்பாவுக்குமே ஷாக்கிங்காக இருக்கும். என்னடா இவன் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க, இந்த மாதிரி இதெல்லாம் மற்றவங்கெல்லாம் பார்த்தா என்னோட பிஸ்னஸ் என்னாகிறது, என்னோட மதிப்பு தான் என்னாகிறது அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா புலம்பிகிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் இது எதுவுமே தெரியாமல் ஹீரோவே பயங்கர ஜாலியாக அந்த பொண்ணுங்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவனை சுற்றி ஒரே பொண்ணுங்களாக தான் இருக்கும். இருந்தாலும் இவனுக்கு இப்போ ஹீரோயினோட ஞாபகமாகவே வரும். ஹீரோயினியை பார்த்ததுலேருந்து ஹீரோயினோட ஞாபகமாக தான் இவனுக்கு இருக்கும். அவளை மாதிரி ஒரு பொண்ணு இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்லேயே தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். ஹீரோயினை பற்றி தான், அவள் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணல, ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கா, பார்க்க அழகாக இருக்காளே அப்படின்ற மாதிரி இவன் மனசுக்குள்ளே ஹீரோயினை பற்றியே தான் ஓடிக்கிட்டே இருக்கும். அங்கே கட் பண்ணால் மறுநாள் கம்பெனியில் தான் காட்டுவாங்க. அவங்க அப்பாவுமே அவங்களோட வேலையை பார்த்துட்ருக்கப்போ அந்த இடத்துக்கு அசிஸ்டன்ட் வந்துட்டு சொல்லுவாள், நம்மளோட ஸ்டாக் எல்லாமே ரொம்ப கம்மியாகிட்டே போகுது, இதுக்கெல்லாமே காரணம் உங்கள் பையன் தான், அவங்களோட பையனோட இந்த போஸ்ட்டு தான் இப்போ நம்ம ஸ்டாக்கெல்லாம் கம்மியாகிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே காட்டுவா. இதை பார்த்துட்டு இவங்க அப்பாவுக்கே பயங்கர கோவம் வரும். இவனால் இப்போ நம்ம பிஸ்னஸ்லேயே பிரச்சனையாகும் போலே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் எங்கே இருக்கான் அப்படின்றப்போ கம்பெனியில் தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுமே சொல்லுவாள். இரு, நான் அவனுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுமே அங்கேருந்து வருவாங்க. அதே டைமுக்கு தான் ஹீரோமே அப்போ தான் கம்பெனிக்குமே வந்திருப்பான். அவன் ரொம்ப ஜாலியாக வந்துட்டு இருப்பான். அப்பாவுக்கு வேறு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா டென்ஷன் ஆயிடுவார், என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே தான் வந்துட்டு இருப்பான். கரெக்டாக அவங்க அப்பா இவனை பார்த்துருவான். டே நில்லுடா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா துரத்த ஆரம்பிப்பாங்க. இவனுமே ஐயோ அப்பா கையில் மாட்டினா அவ்வளோதான், கைமா வாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு வழியாக அப்படியே தப்பிச்சு போயிடுவான். அவங்க அப்பாவுமே சரி, எப்போ இருந்தாலும் நீ நைட்டு வீட்டுக்கு தான் நான் வந்தாகணும், உன்னை நான் வீட்டில் வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பாவுமே அவங்களோட வேலையை பார்க்க போயிடுவாங்க. இந்த பக்கம் ஹீரோனோட வீட்டில் தான் காட்டுவாங்க. ஹீரோயினுமே படிச்சுக்கிட்டே அவள் தம்பிக்காக சாப்பாடெலாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அதை கொடுத்துட்டு சாப்பிட சொல்லுவாங்க. ஆனால் அவன் கையில் ஒரு சின்ன பால் மாதிரி இருக்கும், அதை கையில் வச்சுக்கிட்டு எதையோ யோசிச்சுட்டு இருப்பான், ஆழ்ந்து யோசிச்சுட்டு இருப்பான். அவங்க அக்காவுமே டே சாப்பிட்றா, சாப்பாடு இருக்குல்ல, சாப்பிடு அப்படிம்பாங்க. ஆனால் அவன் காதிலே வாங்க மாட்டான், எதையோ யோசிச்சுட்டு இருக்க மாதிரியே உட்காந்துட்டு இருப்பான். அவங்க அக்காவுமே பேசுகிறது இவன் காதிலே விழாது. ஒரு கடத்துக்கு மேலே அவங்க அக்காவுக்கே டென்ஷன் ஆயிடும். டே என்ன தான்டா பண்ணிகிட்டு இருக்க, உன்னை சாப்பிட சொல்லிட்டேன், படிக்கவும் மாட்டேன்ற சாப்பிடவும் மாட்டேன்ற, என்ன தான் பண்ண போகிற அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருப்பாங்க. அதே டைமுக்கு ஹீரோனோட லவ்வருமே அங்கே வருவான். செகண்ட் ஹீரோ தான் அங்கே வருவான். அவனுமே வந்துட்டு எதுக்கு கத்திட்டு இருக்க, சரி விடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டே இதை சாப்பிட்றா முதல்ல, அக்கா டென்ஷன் ஆகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காவை தனியாக கூட்டிகிட்டு போய் பேசிகிட்டு இருப்பா. அப்போ அவளுமே சொல்ல, உனக்கு தான் நல்லாவே தெரியும்ல என்னோடய ஃபேமிலியை பற்றி, எவ்வளோ கஷ்டத்தில் இப்போ போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி உனக்கு நல்லாவே தெரியும். இதில் இவன் வேறு இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் அடிக்கடி போய் உட்காந்துக்கிறான், படிக்கவும் மாட்டேன்றான், நமக்கு இந்த படிப்பு ஒன்று தான் பிற்காலத்தில் உதவி பண்ணுன்னு எவ்வளோ சொன்னாலும் இவன் திடீர்னு இந்த மாதிரி உட்காந்துக்கிறான் அப்படின்ற மாதிரி இவளுமே சொல்லிட்டு இருப்பா. அப்போ செகண்ட் ஹீரோமே கேட்பான், ஆமாம் அவன் கையில் இருக்கிற அந்த பால் யார் கொடுத்தது, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப அவளுமே சொல்லுவாள், அது என் அப்பா கடைசி அவன் கையில் கொடுத்துட்டு போனது, என் அப்பா ஒரு பிஸ்னஸ் பண்ணாங்க, அதில் பயங்கர லாஸ் ஆயிடுச்சு, அந்த லாஸை ஈடுகட்ட முடியலன்னு சொல்லிட்டு அவர் என்னோடய ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு போயிட்டார். திருப்பி எப்படி இருந்தாலும் வருவார் அப்படின்னு நாங்கள் நினச்சோம், ஆனால் இப்போ வரைக்கும் அவர் திரும்பி வரவே இல்லை. அவர் கடைசியாக போகும்போது இந்த பாலை அவனோட கையில் கொடுத்துட்டு போயிருப்பார். அதனால தான் இவன் அவனோட அப்பா ஞாபகமாக அந்த பாலை எப்போதுமே அவனோட கையில் வச்சுருப்பான். கையில் வச்சுக்கிட்டு அடிக்கடி அவங்க அப்பா ஞாபகம் வந்து இப்படி தான் உட்காந்துக்கிட்டு எதையோ யோசிச்சுக்கிட்டே இருப்பான்.
இவன் இப்படி அடிக்கடி டயர்டாகி உட்காரதுனால சரியாக அவனால் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கவும் முடியல. நானும் நிறையா டைம் சொல்லிட்டேன், இவன் எதையுமே சொல்கிறத கேட்க மாட்டேக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோயினுமே ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ அவனுமே ஆறுதலாக சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவனுமே ஆறுதலாக சொல்லிட்டு இருப்பான். இந்த பக்கம் ஹீரோவோட வீட்டில் தான் காட்டுவாங்க. ஹீரோவோட அப்பாவுமே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க. வந்ததுமே அவன் எங்கே தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி கத்திட்டு வருவாங்க. ஆனால் ஹீரோ ஆல்ரெடி சீக்கிரமே வீட்டுக்கு வந்திருப்பான்ல, அவன்கிட்ட அவனோட ரூமில் போய் உட்காந்துட்டு இருப்பான். இப்போ அவன் ரூமில் தானே இருக்கான், நான் ஒரு கை பார்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் கம்பை எடுத்துகிட்டு போய் ரூமுக்கு வெளியே நின்று கத்திட்டு இருப்பாங்க. டே இப்போ வெளியே வரப்போறியா இல்லையா, ஒன்றால் இப்போ பிஸ்னஸில் பயங்கரமாக பிரச்சனை ஆகிட்டு இருக்கு, இப்போ வெளியே வாடா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா பிடிச்சி கத்திட்டு இருப்பாங்க. ஆனால் ஹீரோ ரூமுக்குள்ளே தான் இருப்பான். ஆனால் காது கேட்காத மாதிரி அமைதியாக உட்காந்துட்டு இருப்பான். அவங்க அம்மாவுமே ஒரு வழியாக சமாதானப்படுத்தி அங்கேருந்து கூட்டிகிட்டு போவாங்க. சரி வாங்க பிரச்சனை பண்ணாதீங்க வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மாவுமே அங்கேருந்து அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இங்கே ஹீரோக்குமே என்ன பண்ணனே தெரியாமல் சிஸ்டத்துக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருப்பான். அதே டைமுக்கு இங்கே ஹீரோனோட வீட்டில் தான் காட்டுவாங்க. ஹீரோயினோட தம்பி தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துருப்பான். அவன் தான் நிறையா பேருக்கு இதை ஷேர் பண்ணியிருப்பான். அப்படி ஷேர் பண்ணுறதுனால இவனுக்கு கொஞ்சம் காசுமே கிடச்சிருக்கும். இது எல்லாத்தையும் இப்போ தான் ஹீரோயினே நோட் பண்ணுவாங்க. டே என்னடா பண்ணிகிட்டு இருக்க, என்னோட அக்கௌண்ட்டை வச்சு நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க, நான் என்னோட அக்கௌண்ட்டை என்னோட படிப்புக்காக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், நீ இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவங்க அக்கா சொல்லுவாங்க. அப்போ தான் அவனுமே சொல்லுவான், அக்கா இதை ஷேர் பண்ணுறதுனால எனக்கு இவ்வளோ காசு கிடச்சிது, அதனால் நான் ஷேர் பண்ணுறேன், இதில் என்னக்கா பிரச்சனை, இதெல்லாம் நமக்கு காசு வருது இல்லை அப்படின்றப்போ, டே இது தேவையில்லாத விஷயம் எதுக்கடா இதெல்லாம் பண்ணுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவனை படிக்க போக சொல்லிடுவா. படிக்க போக சொல்லிட்டு இவளுமே அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருப்பா. இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்கப்போ அதே டைமுக்கு ஹீரோக்கிட்டேருந்து மெசேஜுமே வரும். இந்த அக்கௌண்ட்டில் போட்டிருக்க அந்த போஸ்ட்டை தயவுசெய்து டெலீட் பண்ணுங்கள், நான் ஹீரோவோட லாயர் தான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டை போட்டு விடுவான். அதை பற்றி ஹீரோயின்மே ரிப்ளை பண்ணுவாங்க. அப்போ ஹீரோமே சீக்கிரமே இதை டெலீட் பண்ணுங்கள் இல்லைன்னா பிரச்சனையாகும் அப்படின்ற மாதிரி போட்டவுடனே அப்போ ஹீரோயின்மே கேட்பா, ஆமாம் நீங்கள் லாயர் தானே, இதை மாதிரி போஸ்ட் போட்டால் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி உங்கள் லாவில் ஏதாவது ரூல்ஸ் இருக்கா, இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்பா. அப்போ அதை கேட்டவுடனே இவனுக்குமே அப்படி என்ன ரூல்ஸ் இருக்குன்னு தெரியலையே அப்படின்ட்டு உடனே இவனுமே ஆன்லைனில் உட்காந்து செக் பண்ணிட்டு இருப்பான். எக்கச்சக்க ரூல்ஸ் வரும். இதெல்லாம் எப்படா நான் படித்து இதில் எந்த ரூல்ஸ் இதுக்கு வரும்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி ஐயோ ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவன் உட்காந்துட்டு இருப்பான். அதே டைமுக்கு ஹீரோயினுமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரி நம்ம பண்ணது தப்பு தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே சாரின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுவாங்க. ஆனால் சென்ட் பண்ண மாட்டாங்க, அதை டெலீட் பண்ணி விட்டுடுவாங்க. அமைதியாக உட்காந்துட்டு இருக்கப்போ திருப்பியுமே ஹீரோக்கிட்டேருந்து மெசேஜ் வரும், சீக்கிரமே அதை டெலீட் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா இது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி மெசேஜ் போட்டோன்னே அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகிடும். என்ன இவன் மிரட்டுற மாதிரி மெசேஜ் போடுதான், அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோயினுமே கொஞ்சம் திமிரா மெசேஜ் போட்டு விடுவாங்க. இதை பார்த்தோன்னே உனக்கு டென்ஷன் ஆகிடும். என்னடா இவ பார்க்க ரொம்ப நல்ல பொண்ணு நினச்சா உள்ள ஃபுல்லாக விஷமாக இருக்காளே அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சுட்டு சீக்கிரமே உன்னை நேரில் வந்து பார்த்து இந்த போஸ்ட்டை நான் டெலீட் பண்ண வைக்கிறேன் பாரு அப்படின்ற மாதிரி இவனுமே சேலஞ்ச் பண்ணிவிட்டு அவளோட அட்ரஸ் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிப்பான். அந்த போஸ்ட்லேயே கீழே இருக்கும் இவளோட அட்ரஸ் எப்படியோ ஒரு வழியாக கண்டுபிடிச்சிருவான். நாளைக்கு இவளை எப்படியாவது மீட் பண்ணி அந்த போஸ்ட்டை டெலீட் பண்ண வைக்கணும் ஃபஸ்ட்டு, அதுதான் என்னோட வேலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுமே தூங்க போயிடுவான். மறுநாள் காலையில் ஹீரோவுமே கிளம்பி அவளை எப்படியாவது மீட் பண்ணி அந்த போஸ்ட்டை டெலீட் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு கீழே தான் வருவான். ரெடியாக அவங்க அப்பாவுமே அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்தோடனே இங்கே பாருடா நீ பண்ண தப்புனால இப்போ பிஸ்னஸில் பிரச்சனையாகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறப்ப, அப்பா ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்னோட தப்பு தான், நான் ஃபஸ்ட்டு சொல்கிறத முதல்ல கேளுங்க, சீக்கிரமே அந்த போஸ்ட்டை நான் டெலீட் பண்ண வைக்கிறேன், அதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமே கிடையாது, நான் சீக்கிரம் அந்த போஸ்ட்டை டெலீட் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்லுவான். அப்போ அவங்க அப்பாவுமே சொல்லுவாங்க, இங்கே பாரு உனக்கு ரொம்ப நாள்லாம் டைம் கொடுக்க முடியாது, உனக்கு 3 நாள் தான் டைம் கொடுப்பேன், அதுக்குள்ளே அந்த போஸ்ட்டை நீ டெலீட் பண்ணலை அப்படின்னா இனிமேல் உனக்கு கம்பெனியில் வேலையே கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவுமே சொல்லுவாங்க. இவங்க அப்பாவோட கம்பெனியில் தான் ஹீரோவுமே வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். அவங்க அப்பாவுமே அப்படி சொன்னோன்னே, அப்பா நான் தான் டெலீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன்ல, கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்லிட்டு இருப்பான். அப்போ அவங்க அப்பாவுமே கேட்பாங்க, டே அதே போல் அந்த செகண்ட் ஹீரோயினை உன்னை மீட் பண்ண சொன்னேன், இப்போ வரைக்கும் நீ மீட் பண்ணுற மாதிரியே தெரியவே இல்லை, உனக்கும் அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், நீ இப்போ வரைக்கும் அவளை மீட் பண்ணி எதுவுமே பேச மாட்டேங்கிய, என்ன தான் உன்னோட பிரச்சனை, இங்கே பாரு அவளோட ஃபேமிலியெல்லாம் மட்டும்தான் நம்ம பிஸ்னஸில் கொஞ்சம் லாஸ் இருக்குது, அதை சமாளிக்க முடியும், அதனால தான் நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கோ நான் சொல்கிறேன், அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டே அப்படின்னா அவளோட ஃபேமிலி நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அப்படின்னா தான் நம்மளோட கம்பெனி நல்லபடியாக போகும், அதனால் நான் கொஞ்சம் சொல்கிறத கேளு அப்படின்றப்ப அவனுமே சரி சரி ஓகே ஓகே ஃபஸ்ட்டு நான் இந்த ப்ராப்ளத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே அங்கேருந்து கிளம்பி ஹீரோயினியை பார்க்கறதுக்காக தான் ஹீரோயினி வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு இருப்பான். கார் அங்கே ஒரு ஓரமாக நிப்பாட்டி இவனுமே அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான், எப்படா வருவான்னு சொல்லிட்டு. அதே டைமுக்கு இவனுக்கு யாரோ கால் பண்ணிடுவாங்க, இவனுமே ஃபோன் அட்டன் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயினுமே கிளம்பி அவங்களுமே வெளியே வருவாங்க. இங்கே ஹீரோனிக்கு எதாவது ஹீரோயினி பார்த்துடுவாங்க, ஐயோ என்னடா இவன் வீட்டு வரைக்குமே வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கண்ணில் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே மறைஞ்சு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. ஹீரோயினி போனது ஹீரோவுக்கு தெரியவே செய்யாது, அவன் அங்கே வெயிட் பண்ணிட்டு நின்றுட்டு இருப்பான். இங்கே செகண்ட் ஹீரோனோட ஃபேமிலியை தான் காட்டுவாங்க. இவளோட அம்மா அப்பா இவங்க தான், இவன் ஒரு பிஸ்னஸ் மேனாக தான் இருப்பான். எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டே ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. இவளோட கல்யாணத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவளுமே சொல்லுவாள், எனக்கு ஹீரோவை ரொம்பவே பிடிக்கும், சின்ன வயசுலேருந்து 2 பேருமே ஒன்றாவே வளர்ந்தோம், அப்பத்துலேருந்து எனக்கு அவனை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவளுமே அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருப்பா.
அப்போ அவங்க அம்மாவுமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சீக்கிரமே உங்களோட மேரேஜ் அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவளுமே சரி ஓகேம்மா நீங்கள் சாப்பிடுங்க, நான் கிளம்புறேன், எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அவள் கிளம்பி போயிடுவா. இவங்க ரெண்டுமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கப்போ இவங்க அப்பாவுமே சாப்பிடாம அப்படியே சாப்பாடை பாதியிலே வச்சுட்டு எந்திரிச்சு போய் கொஞ்சம் ஓரமாக உட்காந்துட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு இவங்க அம்மாவுமே கேட்பாங்க, என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்றப்போ, இல்லை எனக்கு பசிக்கலை, ஆல்ரெடி கம்பெனியில் எக்கச்சக்க பிரச்சனை போய்கிட்டு இருக்குது, அந்த வேலைனால என்னால் இப்போ சரியாக சாப்பிடக்கூட முடியல, சரியாக தூங்கக்கூட முடியல, கொஞ்சம் நான் பிஸியாகவே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் கேட்குற இவங்க அம்மாவுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரி நீங்கள் வேணால் ஒரு 2-3 நாள் இங்கே வந்து ஸ்டே பண்ணலாம்ல அப்படின்றப்போ, நான் இங்கே வந்து ஸ்டே பண்ணிட்டா கம்பெனியை யார் பார்த்துக்க முடியும், அதனால தான் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருப்பான். இப்போ கம்பெனிலையுமே ஏதோ பிரச்சனை போகுது அப்படின்ற மாதிரிலாம் இவன் இவங்க அம்மா கிட்ட பூ சுற்றிக்கிட்டு இருப்பான். எனக்கு தான் அந்த கம்பெனியில் எந்த ரைட்ஸுமே இல்லையே, எனக்கு ஷேர் இருந்தால் தானே நான் எதனாலும் பேச முடியும், எனக்கு தான் எந்த ஷேருமே இல்லையே அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருப்பான். அதை கேட்டுட்டு இந்த செகண்ட் ஹீரோட அம்மாவுமே சொல்லுவாங்க, ஆமாம் எனக்கு தான் ஷேர் இருக்குல்ல, நான் வேணா ஒரு லெட்டர் கொடுக்கட்டுமா உங்களுக்கு எல்லா ரைட்ஸையும் கொடுக்க சொல்லி அப்படின்றப்போ, அதெல்லாம் அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கம்மா, அங்கே ஷேர் இருக்கிறவங்க மட்டும்தான் பேச முடியும், ஷேர் இல்லாதவங்களாம் என்னத்தை பேச முடியும் சொல்லு அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருப்பான். ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிற மாதிரியே பேசிகிட்டு இருப்பான். இதெல்லாம் கேட்குற இவங்க அம்மா கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்கிட்ட இருக்குல்ல என்னோட ஷேரை நான் உங்களுக்கு எழுதி வச்சிடுறேன், இனிமேல் நீங்கள் பார்த்துக்கோங்க, ஆல்ரெடி இந்த கம்பெனி நீங்கள் தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ இதையுமே நீங்களே வச்சுக்கோங்க, அப்படின்னா தான் உங்களால் கம்பெனியை சரியாக பார்க்க முடியும், இந்த ஷேரை நான் உங்களுக்கு எழுதி வச்சிடறேன் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவுமே சொல்லுவாங்க. இவனுமே ஃபஸ்ட்டு வேண்டாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நடிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருப்பான். அவங்க அம்மாவுமே இதில் என்ன இருக்குது, நம்ம ரெண்டும் ஒரே ஃபேமிலி, என்கிட்ட இருந்தால் என்ன உங்ககிட்ட இருந்தால் என்ன, இது எல்லாமே ஒன்று தான், அதனால் இந்த ஷேரை நான் உங்களுக்கு எழுதி வச்சிடறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவனுக்கு அப்போ தான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். சரி ஓகே நீ சொல்கிறதுனால நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இவனுமே இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக வந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். இவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கும், மென்டலாக கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், அதனால தான் சிட்டியை விட்டு ரொம்ப தூரமாக வந்து ஒரு கிராமத்து லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. வீட்டை சுற்றி ஒரே கார்டன்லாம் அமைச்சு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதனால இவங்க சிட்டி சைடே வரமாட்டாங்க. இவங்க கூட கேட்பாங்க, நான் வேணா அங்கே வரட்டுமா அப்படின்ற மாதிரி. அப்போ தான் இவனுமே சொல்லுவான், இல்லை உனக்கு தான் ஆல்ரெடி பிரச்சனை இருக்கலாமா, உன்னால் அங்கே வந்து சர்வே பண்ண முடியாது, நீ இங்கேயே இரு, எல்லா பிரச்சனையும் நானே பார்த்துக்கிறேன், நீ எதையும் பார்த்துக்க வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவன் ஏதோ பூ சுற்றுற கதையெல்லாம் சொல்லி எப்படியோ ஒரு வழியாக அவங்க அம்மாக்கிட்ட இருக்க அந்த ஷேர் எல்லாமே இவனோட பேருக்கு மாற்றி வாங்கிக்கலான்ற பிளானில் தான் இங்கே வந்திருப்பான். அதே மாதிரியே நடந்திருக்கும். அங்கே கட் பண்ணால் இங்கே ஹீரோயினே தான் கட்டுவாங்க. ஹீரோயினியும் அவன் தம்பியும் ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ இவனுமே இன்டர்வியூ பற்றி தான் சொல்லிட்டு இருப்பான். அக்கா ரொம்பலாம் ஃபீல் பண்ணாத, சீக்கிரமே நான் ஒரு வேலைக்கு போயிடுவேன், நம்ம வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சூழ்நிலை மாறிடும் அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்லிட்டு இருப்பான். அதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். பாய்.